சரணம் சரணம் அருளாரமுதே சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் 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 மயில் வாகனனே சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் 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 ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகோர்முகு. பெரியோர்களே, தாய்மார்களே, ராமகிருஷ்ண பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு, கம்பரின் கலைமகள் என்ற தலைப்பில் இப்போது நாம் சிந்திக்க உள்ளோம். இதில் கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படும் கம்பர் அவர்கள் எழுதிய சரஸ்வதி அந்தாதி அந்த பாடல்களை பற்றியும், அதில் சரஸ்வதியை அவர் எவ்வாறு போற்றி பாடியுள்ளார் என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள உள்ளோம். சரஸ்வதியை பற்றி சிந்திக்க உள்ளோம். வாணி, கலைவாணி, நாதஜனனி, சாரதா, சந்திரிகா, மேலும் சகலகலாவாணி, சரஸ்வதி என்று பல பெயர்கள் சரஸ்வதிக்கு. அவள் வித்யையை அளிப்பவளாக, ஞானத்தை அளிப்பவளாக இருக்கிறாள். நமது நாடு கல்விக்கென்று ஒரு இறைவியாக சரஸ்வதியை வணங்கி கொண்டாடி வருகிறது. முப்பெரும் தெய்வங்களில் அவள் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறாள். சரஸ்வதியை பற்றி சிந்திக்கும் போது அவளுடைய அருளை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவளுடைய அருளால் புகழடைந்தவர்கள்
நிறைய பேர் இருக்கிறார்கள். அதிலே கம்பர், நமது குமரகுருபரர், மகாகவி பாரதியார் போன்ற பலர் இருக்கிறார்கள். இதில் பல அருமையான திருவிளையாடல்களையும் சரஸ்வதி நிகழ்த்தியுள்ளாள். அவற்றிலே இப்போது நாம் கம்பரை பற்றி சிந்திக்க உள்ளோம். பாரதியார், மகாகவி சி. சுப்பிரமணிய பாரதியார் அவர் மிகச்சிறந்த ஒரு சரஸ்வதி பக்தர். அவர் அநேக பாடல்களில் சரஸ்வதியை போற்றி பாடியுள்ளார். அவர் கம்பரை பற்றியும் கூறியுள்ளார். யாமறிந்த புலவனிலே கம்பனை போல், இளங்கோவை போல், வள்ளுவனை போல் கண்டதில்லை என்கிறார். வெறும் புகழ்ச்சி இல்லை, உண்மை என்கிறார். அப்படி உலகிற் சிறந்த கவிஞர்களுள் சிறந்த கவிஞரான இராமாயணம் என்ற மிகச்சிறந்த ஒரு நூலை தமிழுக்கு தந்தவரான கம்பர் ஒரு சிறந்த சரஸ்வதி பக்தராகவும் இருந்திருக்கிறார் என்பதை நாம் இதன் வாயிலாக அறிய முடிகிறது. கம்பரை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, கம்பர் சோழ நாட்டில் திருவிழுந்தூரில் ஆதித்தனுக்கு மகனாக ஓச்சர் குலத்தில் பிறந்தார். அவர் இளமையிலேயே அவருடைய தந்தை காலமாகி விடுகிறார். அவர் அங்கிருந்த திருவெண்ணைநல்லூரில் தன் தாயுடன் அங்கு வசிக்கிறார். அப்போது சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டு அவருடைய குழந்தைகளுடைய புத்தகங்களை, நூல்களை, சுவடிகளை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து சென்று திருப்பி அழைத்து வருவது அவருடைய பணியாக இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து இவரும் படிக்கிறார், குருகுலத்தில் படிக்கிறார். அப்படி நாள்தோறும் சென்று படித்து வரும்போது ஆசிரியர் தினமும் மாணவர்களுக்கு சில கடமைகளை அளிக்கிறார். அவற்றில் ஒன்று, அவர் இருக்கின்ற அந்த ஊருக்கு பெயர் வைரவபுரம். அந்த வைரவபுரத்திலே கம்பங்கொள்ளை இருக்கிறது, கம்பங்கொள்ளை, திணைக்கொள்ளை இருக்கிறது. அதை காவல் காக்கும் பொறுப்பு அங்கு இருக்கின்ற அந்த மாணவர்கள், தினசரி ஒரு மாணவனை அந்த ஆசிரியர் அனுப்பி வைக்கிறார். ஒரு நாள் கம்பர் செல்ல வேண்டிய ஒரு நாள் வருகிறது. அப்போது அவர் சென்று காவல் காக்கிறார். மதிய வேலை ஆகிறது, நல்ல வெயில், அவர் களைத்து போகிறார். பக்கத்திலே ஒரு காளி கோயில் இருக்கிறது. அங்கு சென்று கொஞ்சம் இளைப்பாறலாம் என்று அங்கே போய் கொஞ்சம் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். அப்படியே அசதியில் தூங்கியும் விடுகிறார். அவர் விழித்து பார்க்கும்போது அந்த ஊர் மன்னனான காளிங்கராயனுடைய குதிரையானது அங்கே கொள்ளையை மேய்ந்து கொண்டிருக்கிறது. அவர் பதறி போய் ஒரு குச்சியை எடுத்து அந்த குதிரையை விரட்ட முயற்சி செய்கிறார். அவர் சிறு பிள்ளையாதலால் அந்த குதிரையை அந்த குழந்தைக்கு பயப்படவில்லை, போகவில்லை. அது இன்னும் நன்றாக மேய்ந்து கொண்டிருக்கிறது. இவர் எவ்வளவோ கத்தி பார்த்தார், அந்த குதிரை கேட்கவில்லை. இவர் காளியிடம் முறையிடுகிறார். அம்மா, என்னை நம்பி ஆசிரியர் அனுப்பி வைத்தார், என்னால் இதை காப்பாற்ற முடியவில்லையே என்று காளிதேவியிடம் கண்ணீர் விட்டு புலம்புகிறார். காளிதேவி அவருக்கு முன்பு பிரசன்னமாகி அவருடைய நாவிலே பீஜாட்சர மந்திரத்தை எழுதுகிறார். மறுபடியும் அவர் பரணில் ஏறி பார்க்கிறார். இன்னும் அந்த குதிரை கம்பங்கொள்ளையை மேய்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது அவர் பாடுகிறார். வாய்த்த வைரபுர மாகாளி அம்மே கேள், காய்ந்த திணைப்புணத்து காலை வைத்து சாய்த்து கதிரை மாளத்தின்ற காளிங்கராயன் குதிரை மாளக் கொண்டு போ என்று பாடுகிறார். அப்படி அவர் பாடியவுடன் அந்த குதிரை அந்த இடத்திலேயே மாண்டு இறந்து விடுகிறது. இந்த செய்தி ஆசிரியருக்கு தெரிய வருகிறது. அச்சச்சோ, அரசனுடைய குதிரை இறந்து போனது தெரிந்தால் பெரிய விபரீதமாகிவிடும், இவனுக்கு பெரிய தண்டனை கொடுத்து விடுவார்கள் என்று ஏதாவது செய்து அந்த குதிரையை உயிர்ப்பிக்க செய்யப்பா என்று ஆசிரியர் கேட்கிறார். இவர் தான் எழுதிய பாடலையே திரும்பவும் பாடி குதிரையை மீள கொண்டு வா என்று பாடி முடிக்கிறார். அந்த குதிரை மீண்டும் உயிர் பெற்று எழுந்து ஓடுகிறது. இந்த செய்தியை இதை பார்த்த ஆசிரியர் மிகவும் வியந்து போகிறார். இந்த செய்தியை காளிங்கராயனுக்கு தெரியப்படுத்துகிறார்.
காளிங்கராயன் அந்த செய்தியை சோழ மன்னனான குலோத்துங்கனுக்கு செய்தி அனுப்புகிறார். இந்த செய்தி சோழனுக்கு சென்றதும் கம்பரை அழைத்து வர சொல்கிறார். அங்கு காவல் காத்து கொண்டிருந்த கம்பர் அந்த கோலும் கையுமாக கம்போடு சென்று அரசவையில் நிற்கிறார். இந்த கம்பனா இந்த புகழ்மிக்க செயலை செய்தது என்று வியந்து பேசுகிறார். இவர் கம்பங்கொலையை காத்ததாலும் கையில் கம்புடன் சென்றதாலும் இவர் கம்பர் என வழங்கப்படலானார் என்று கூறுகிறார்கள். அப்படி அது முதல் அந்த சோழ மன்னர்களின் அரசவையில் பல புகழ்மிக்க புலவர்களோடு, ஒட்டக்கூத்தர் போன்ற புலவர்களோடு கம்பரும் ஒரு மிகச்சிறந்த புலவராக, கவி சக்கரவர்த்தியாக அவர் தனக்கான ஒரு சிறந்த பொறுப்பை நிர்வகித்து வருகிறார். சடையப்ப வள்ளல் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திருமாலின் ஒரு அவதாரமான ராமபிரானின் அவதாரத்தை தமிழிலே இராமாயணமாக, வான்மீகி வடமொழியில் இயற்றிய இராமாயணத்தை இவர் தமிழில் அழகாக நமக்கு அற்புதமான ஒரு காவியமாக வடித்து கொடுக்கிறார். இதனால் இவருடைய புகழ் மேலும் மேலும் சிறக்கிறது. திருவரங்கத்திலே கம்பராமாயணத்தை அரங்கேற்றுகிறார். இந்த இராமாயணத்தை எழுதும் பணியில் ஒட்டக்கூத்தரும் எழுதுகிறார், கம்பரும் எழுதுகிறார். கம்பர் எழுதிய சிறப்புமிக்க பாடல்களுடைய அருமை பெருமை தெரிந்த பிறகு ஒட்டக்கூத்தர் தாம் எழுதியது இதற்கு ஈடாகாது என்று தாம் எழுதிய பாடல்களை எல்லாம் நெருப்பிலிட்டு எரிக்கிறார். இதனை அறிந்த கம்பர் இதனை தடுத்து நிறுத்தி தன்னுடைய இராமாயணத்தின் நிறைவு பகுதியாக இவர் எழுதிய பாடல்களை சேர்த்து கொள்கிறார். கம்பராமாயணம் திருவரங்கத்தில் அரங்கேற்றமாகிறது. கம்பர் உலக புகழ் பெறுகிறார். இராமாயணம் தமிழில் அருமையாக மக்களுக்கு கிடைக்கிறது. இந்த செய்தி நாம் அறிந்தது. இதற்கு பிறகாக மன்னனுக்கும் கம்பருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்துண்டோ, உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு என்று சோழ மன்னனை பிரிந்து சேர நாட்டுக்கு செல்கிறார். அங்கே சேர மன்னனிடத்திலே தாம் கம்பருக்கு அடைப்புக்காரனாக, அதாவது இந்த வெற்றிலை பாய்க்கு மடித்து கொடுக்கின்ற ஒரு பணியாளர், அடைப்பக்காரனாக இருந்தவராக கூறி சேர மன்னனும் இவருடைய கவித்திறமையை அறிந்து பாராட்டி இவரை அவைக்களத்திலே மற்ற புலவர்களோடு இவரையும் ஒரு புலவராக வைத்துக் கொள்கிறார். இவர் கம்பர் என்று அப்போது யாருக்கும் தெரியாது. புதிதாக ஒரு புலவர் வந்ததும் அங்கே ஏற்கனவே இருந்த சேர நாட்டு புலவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். மன்னன் அவரிடத்தில் மிக நெருக்கமாக இருப்பதை பார்த்து அவருக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுப்பதற்காக பல முயற்சிகளை செய்கிறார்கள். அதில் ஒரு முயற்சியாக இவரை ஒரு நாவிதனை அழைத்து வந்து அவருடைய தம்பி என்று இவரை கூறி, அந்த நாவிதனை இவருக்கு தம்பி என்று கூறி அரசரிடம் சொல்கிறார்கள். அவனும் அந்த புலவர்களிடம் பொருளை பெற்றுக்கொண்டு மன்னரிடம் வந்து பொய் கூறுகிறான். இதை அறிந்து மன்னன் வந்து கம்பரை அழைத்து விசாரிக்கிறார். அப்போது கம்பர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய இஷ்ட தெய்வமான கலைவாணியை போற்றி பாடுகிறார். போற்றி பாடிய போது கலைவாணியானவள் தனது இடது காலில் இருக்கின்ற வைரச் சிலம்பை ஒன்றை கலற்றி கம்பருக்கு அளிக்கின்றாள். அந்த சிலம்பை வாங்கி வந்து மன்னரிடம் கொடுத்து, இதை எனது பரிசாக வைத்துக் கொள்ளுங்கள், இது எங்கள் பரம்பரை சிலம்பு, இதில் மற்றொரு சிலம்பு என் தம்பியிடம் இருக்கிறது, அவனிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சேர மன்னனிடம் கம்பர் கொடுக்கிறார். தம்பி என்று கூறியவனை அழைத்து இன்னொரு சிலம்பை கொண்டு வா என்று கூறிய போது அவனால் கொண்டு வந்து கொடுக்க முடியவில்லை. அவன் எங்கிருந்து கொடுப்பான்? அவனால் கொடுக்க முடியவில்லை. பிறகு உண்மை வெளிப்பட்டு விடுகிறது. தாம் இவருடைய சகோதரன் இல்லை என்பதை அவன் ஒத்துக்கொள்கிறான். புலவர்கள் தான் இவ்வாறு கூறி தன்னை பொய் பேச சொன்னார்கள் என்பதையும் மன்னவரிடம் ஒப்புக்கொள்கிறார். மன்னன் அந்த நாவிதனுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்குகிறார். புலவர்களையும் அவருடைய செயல்களையும் வன்மையாக கண்டிக்கின்றார். அப்போது இந்த சிலம்பு எங்கிருந்து வந்தது என்று
சேர மன்னன் கம்பரை நோக்கி கேட்கும்போது, அப்போது கட்டளை கலித்துறையில் 30 பாடல்களாக அன்னை கலைவாணியை துதித்து சரஸ்வதி அந்தாதி பாடுகின்றார். அந்த அந்தாதி பாடும்போது பாடல் நிறைவில் சரஸ்வதி நடனமாடிக்கொண்டு வந்து தனது காலை தூக்கியபடி நிறுத்துகிறாள். அப்போது அவருடைய சிலம்பை மன்னனிடமிருந்து அந்த சிலம்பை வாங்கி கம்பர் கலைமகளுக்கு பாதத்தில் அணிவித்து விடுகிறார். சரஸ்வதி மறைந்து விடுகிறார். இந்த அற்புதமான ஒரு காட்சியை அங்கிருந்த அவையில் இருந்த அனைவரும் பார்த்து திகைத்து போகிறார்கள். அதன் பிறகுதான் இவர் யார் என்ற உண்மை சேர மன்னனுக்கும் மற்ற புலவர்களுக்கும் தெரிய வருகிறது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தி. இந்த செய்தியானது டாக்டர் துரை ராசாராம் அவர்கள் எழுதிய சரஸ்வதி அந்தாதி என்ற நூலில் முல்லை பிரசுரம் 2011 அன்று வெளியிட்டுள்ளார்கள். இந்த அரிய ஒரு தகவல் அதில் காண கிடைக்கிறது. இந்த செய்தி அதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இப்படியாக அவர் கம்பர் சரஸ்வதி அந்தாதி இயற்றினார். அந்தாதியை பற்றி சொல்லும்போது முடிவாக இருக்கின்ற வார்த்தையே அடுத்த பாடலுக்கு தொடக்கமாக அமைவது. அது தமிழ் கூறும் சிற்றிலக்கியங்களில் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது. செய்யுளுடைய ஈற்றடியோ அசையோ சீரோ ஈற்று எழுத்தோ அடுத்த பாடலுக்கு முதலாக வருவது. இப்படியாக தொடுத்து தொடுத்து நிறைவு செய்யப்படுகின்ற பாடல் முதலில் இயற்றிய பாடலுடைய முதல் வரியில் அடுத்த பாடலை முடிப்பது மண்டல அந்தாதி என்பார்கள். அப்படி சரஸ்வதி அந்தாதி 30 பாடல்களாக இயற்றப்பட்டுள்ளது. மூர்த்தி சிறிது என்றாலும் கீர்த்தி பெரியது என்பார்கள். அதுபோல 30 பாடல்களாக இருந்தாலும் சொல்நயம் பொருள் நயம் மிக்க ஒரு சிறந்த ஒரு நூலாக இந்த நூல் திகழ்கிறது. கம்பர் சரஸ்வதியின் பால் இந்த நூலை இயற்றியிருக்கிறார் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருந்தாலும் சோழ மன்னனிடம் கம்பர் இருந்த பொழுதே அன்னை கலைமகளின் அருளை பலமுறை அவர் பெற்றிருக்கிறார் என்பதற்கு பல விடயங்கள் நம்மளுக்கு கிடைக்கின்றன. எப்படி பார்த்தீர்கள் என்றால், சோழ மன்னன் கம்பரை விருந்துக்கு ஒரு முறை அழைக்கும் போது கம்பர் தன்னுடைய மகனான அம்பிகாபதியை அழைத்து கொண்டு விருந்தில் கலந்து கொள்கிறார். அப்போது சோழ மன்னனின் மகள் அமராவதி விருந்துக்கான உணவுகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். அவரை பார்த்த கம்பரின் மகனான அம்பிகாபதி இட்ட அடி நோகுமோ எடுத்த அடி கொப்பளிக்க என்று பாடிவிடுகிறார். இவர் ஏன் இந்த பாடலை பாடினார் என்று மற்றவர்களுக்கு குழப்பம் வருவதற்கு முன்பாக அரசனுக்கும் சோழ மன்னனான குலோத்துங்கனுக்கும் மற்ற ஒட்டக்குத்தர் போன்றவருக்கு குழப்பம் வருவதற்கு முன்னாக கம்பர் ஒரு கிழவி கெட்டிக்கிழங்கு வித்து போகிறாள் என்று பாடி அந்த பாடலை நிறைவு செய்து விடுகிறார். இந்த பாடலை ஏன் பாடினீர்கள் என்று குலோத்துங்க மன்னன் கேட்கும்போது, வெளியே ஒரு பாட்டி வேகாத வெயிலிலே கிழங்கு வித்து கொண்டு செல்கின்றாள், அவருடைய பாதம் நோகுமே என்று என் மகன் அம்பிகாபதி இந்த பாடலை பாடினான், நான் அந்த நிறைவு பாடலை பாடி நிறைவு செய்தேன் என்று கம்பர் கூறுகிறார். அரண்மனை வாசல் வெகு தூரம் இருக்கிறது, சாலை வெகு தூரம் இருக்கிறது. அந்த கிழவி கூவிக்கொண்டு வந்தது எங்களுக்கு கேட்கவில்லையே, உங்களுக்கு மட்டும் எப்படி கேட்டது என்று குலோத்துங்க மன்னன் பணியாளர்களை காவலர்களை அனுப்பி சாலையில் யாராவது பாட்டி கிழங்கு விட்டு செல்கிறார்களா என்று பார்த்து, அப்படி சென்றால் அவர்களை கையோடு அழைத்து வா என்று கூறி அனுப்புகிறார். காவலர்கள் போகிறார்கள். அவர்கள் போகின்ற அந்த கண நேரத்திற்குள் கம்பர் மனதுக்குள் சரஸ்வதியை வேண்டிக் கொள்கிறார். தாயே, என் மகனை காப்பாற்று, இந்த செய்தி தெரிந்தால் என் மகன் தலையே போய்விடும் என்று கலைவாணியை மனமுருகி பிரார்த்திக்கிறார். இவருடைய பிரார்த்தனையை ஏற்று சரஸ்வதியானவள் அந்த வேகாத வெயிலிலே ஒரு பாட்டி வேடம் தரித்து கெட்டிக்கிழங்கு விற்று வருகிறாள். அந்த காவலன் சரஸ்வதியை பாட்டியாக அழைத்து வருகிறான்.
கம்பரிடம், நீதான் கம்பனா அப்பா, எனக்கு உன்னுடைய பாடல்கள் மிகவும் பிடிக்கும் என்று கம்பரிடம் பேசிவிட்டும் செல்கிறார். அப்போது கம்பர் மனதுக்குள் கலைவாணிக்கு நன்றி கூறிக்கொள்கிறார். இது மாதிரி பல சமயங்களில் சரஸ்வதியானவள் கம்பரை காப்பாற்றி இருக்கிறாள். அவர் வேண்டிய பொழுது அவருக்கு அருள் செய்திருக்கிறார். தெய்வங்களிலேயே மிகவும் சாந்த ஸ்வரூபமான, பார்க்க பார்க்க திகட்டாத ஒரு தெய்வம் என்றால் அது சரஸ்வதி என்றுதான் கூற வேண்டும். ஒரு வெள்ளை நிற உடை உடுத்தி வெண்தாமரை மேலே வீணையும் கையுமாக அன்னப்பறவையுடன் அவள் இருக்கும் அழகை நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். அவள் கலையை தருபவள், கல்வியை தருபவள். எல்லோர் வீடுகளிலும் சரஸ்வதி குடும்பத்தில் ஒருவராக, கேட்டதை கொடுக்கும் தெய்வமாக, கல்விக்கு அதிபதியாக இருந்து அனைவருக்கும் ஞானம் வழங்குகிறாள். நல்ல வழி நடத்துபவளாக இருந்து அனைவருக்கும் அருள் பொழிந்து கொண்டிருக்கிறாள். அப்படி கம்பர் இயற்றிய அந்த சரஸ்வதி அந்தாதியின் முதல் பாடலாக, இறைவணக்க பாடலாக நாம் பார்க்கவிருப்பது, ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பளிங்கு வாராது இடர் என்று முதல் பாடல் பாடுகிறார். ஆய கலைகள் 64. ஆய கலைகள் என்பது முன்பு புராணங்களில் கூறப்பட்டு வந்தது. அது என்னவென்றால், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனர் தொகுத்து இவற்றை கூறுகிறார். வரிசை கிரமமாக சொல்கிறேன். எழுத்திலக்கணம், அக்கர விலக்கணம், எழுத்தாற்றல் லிகிதம், கணிதம், மறைநூல் வேதம், தொன்மம் புராணம், இலக்கணம் வியாகரணம், நயநூல் நீதி சாஸ்திரம், கணியம் சோதிட சாஸ்திரம், அறநூல் தர்மசாஸ்திரம், ஓகநூல் யோக சாஸ்திரம், மந்திர நூல் மந்திர சாஸ்திரம், நிமித்த நூல் சகுன சாஸ்திரம், கம்மிய நூல் சிற்ப சாஸ்திரம், மருத்துவ நூல் வைத்திய சாஸ்திரம், உருப்பமைவு நூல் உருவ சாஸ்திரம், மரவனப்பு இதிகாசம் வனப்பு, அணிநூல் அலங்காரம், மதுரமொழிவு மதுரபாடனம், நாடகம் நடனம், ஒளிநுட்ப அறிவு சத்தப்பிரமம், யாழ் வீணை, குழல், மதங்கம் அதாவது மிருதங்கம், தாளம், விற்பயிற்சி அத்திரவித்தை, பொன்னோட்டம் கனகப் பரீட்சை, தேர் பரீட்சை, ரத பரீட்சை, யானை ஏற்றம், கசப்பரீட்சை, குதிரை ஏற்றம், அசுவ பரீட்சை, மணிநோட்டம், ரத்ன பரீட்சை, நிலத்து நூல் மண்ணியல் பூமி பரீட்சை, போர் பயிற்சி, மல்லம் மல்யுத்தம், கவர்ச்சி, ஆகருடனம், ஓட்டுகை, உச்சாடனம், நட்பு பிரிப்பு, விந்து வேடனம், காமநூல் மதன சாஸ்திரம், மயக்குநூல் மோகனம், வசியம் வசீகரணம், இதழியம் ரசவாதம், இன்னிசை பயிற்சி, காந்தர்வவாதம், பிறவுயிர் மொழியறிகை, பைபீலவாதம், மகிழுறுத்தும் கௌத்துகவாதம், நாடிப்பயிற்சி, தாதுவாதம், கழலுகம் கழலம், காருடம், இழுப்பறிகை, நாட்டம், மறைத்ததை அறிதல், முஷ்டி, வான்புகவு, ஆகாய பிரவேசம், வான் செலவு, ஆகாய கமனம், கூடுவிட்டு கூடுபாய்தல், பிரகாய பிரவேசம், தன்னுரு கரத்தல், அதிருசியம், மாயச்செய்கை, இந்திரசாலம், பெருமாயச் செய்கை, மகேந்திரசாலம், அலர்கட்டு, அக்னி தம்பனம், நீர்க்கட்டு, சலத்தம்பனம், வழிக்கட்டு, வாயுத்தம்பனம், கண்கட்டு, திருஷ்டி தம்பனம், நாவுக்கட்டு, வாக்குத்தம்பனம், விந்துக்கட்டு, சுக்கிலத்தம்பனம், புதையற்கட்டு, கணனத்தம்பனம், வாட்கட்டு, கட்கத்தம்பனம், சூனியம், அவத்தை பிரயோகம் என்று 64 கலைகள் கூறப்படுகிறது. அந்த 64 கலைகளையும் ஏய உணர்விக்கும் என்னம்மை விரித்து உணரச் செய்கின்ற என் தாயானவள் தூய உருப்பளிங்கு. இந்த உருப்பளிங்கு என்ற சொல் மிகவும் நுட்பமான ஒரு சொல்லாக கருதப்படுகிறது. ஏனென்றால் பளிங்கு, நாம் கண்ணாடியை ஆடி என்று சொல்லுவோம். அதை கண்ணில் அணிவதால் அது கண்ணாடி என்றவும், கண்ணை காட்டுவதாலும் அதை கண்ணாடி என்று சொல்கிறோம்.
ஆனால் அதைவிட இன்னும் அருமையாக அதை சொல்ல வேண்டும் என்றால் உருப்பளிங்கு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உருவத்தை காட்டக்கூடியதுதான் உருப்பளிங்கு. சரஸ்வதி எப்படி இருக்கிறாள் என்றால் உருவத்தை காட்டக்கூடிய அந்த கண்ணாடியை போன்று அவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று வர்ணிக்கிறார். உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள், அப்படி இருக்க இங்கு வாராது இடர் என்று கூறுகிறார். மேலும் அதை தொடர்ந்து அடுத்த பாடலாக படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போர் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் மணவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. அவர் பொதுவாக ஒரு பாடலை பாடினால் கணபதியை முதற் பாடலில் கடவுள் வாழ்த்து பாடலாக துதிப்பார்கள். அவருக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கிறது பாருங்கள். தனது இஷ்ட தெய்வம் சரஸ்வதி, அவளுக்காக ஒரு அந்தாதி பாடுகிறார். அதில் இறைவணக்க பாடலை கூட சரஸ்வதியின் மேலேயே பாடுகிறார். அவ்வளவு பிரியம் அவருக்கு. படிக நிறமும், படிக நிறத்தில் இருக்கின்றாள் என்கிறாள். படிகத்திற்கு நிறம் உண்டா? அது நீரை போன்று இருக்கும் என்று நாம் நினைப்போம். அது ஒரு மென்மையான வெண்மை நிறம் என்று சொல்லலாம். பவளச் செவ்வாயும், பவளம் இளஞ்சிவப்பு நிறத்தை கொண்டது. நாம் அபிராமி அந்தாதியில் முதற் பாடலில் பார்த்தீர்களானால் எல்லாமே சிவப்பாக வர்ணித்துக் கொள்வார். திருக்கடவுர் அபிராமியானவள் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற வெண்கொடி வெண்கடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்று விழுத்துணையே என்று அவர் சொல்லும்போது அவர் மனதிற்குள் பார்த்த அபிராமியானவள் அத்தனையும் சிவப்பாக இருக்கிறாள் என்பதாக அவர் சொல்லுகின்ற ஊமை பொருள் அத்தனையுமே சிவப்பாக தெரியும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் பொட்டு, மாணிக்கம், மாணிக்கக்கல், மாதுளம்போது, மாதுளத்தில் இருக்கின்ற அந்த விதைகள் எல்லாமே சிவப்பாக கூறுவார். இங்கே கம்பரை பாருங்கள், படிக நிறம் வெள்ளை. அவள் சரஸ்வதியானவள் முழுக்க முழுக்க அவளிடம் இருப்பது அவர் வெள்ளை உலை அணிபவள், வெள்ளை அன்னப்பறவையை வைத்துக் கொள்பவள். அவளுடைய நிறம் வெள்ளையாக கொள்ளப்படுகிறது. பவளச் செவ்வாய் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வாயும், கடிகமல் பூந்தாமரை போர் கையும். கடிகமல் என்றால் மனம் வீசுகின்ற தாமரை போன்ற கையும். அவருடைய கரங்களே தாமரை போல இருக்கின்றதாம். பொதுவாக விழிகளை தாமரை போல, முகத்தை தாமரை போல என்று வர்ணிப்பார்கள். அவள் அருள்பாலிக்கக்கூடிய கரத்தை தாமரை போற் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அணுவரதமும் துதித்தால் மெல்லிய இடையுடைய ஒரு பெண் அவள். அவளை பகலும் இரவுமாக எந்நேரமும் துதித்திருந்தால் கல்லும் சொல்லாதோ கவி. ஒரு அக்ரிணை பொருளான, உயிரற்ற ஒரு பொருளான, ஜட பொருளான கல்லே எழுந்து கவி பாடும் என்றால் மனிதர்களுக்கு அவள் அருள் புரிய மாட்டாளா என்று கேட்பது போல அவர் அழகாக பாடியுள்ளார். இந்த இறைவணக்க பாடலோடு இப்போது நிறைவு செய்வோம். அடுத்து வரும் வாரங்களில் சரஸ்வதி அந்தாதியின் முதற் பாடலிலிருந்து தொட்டு மீதி பாடல்களுக்கான பொருள் விளக்கமும், சொல் நயம், இலக்கிய நயம், பொருள் நயத்தையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.